ஹalleluya 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 ஓ ஹalleluya ஹalleluya. ஒரு முக்கியமான நேரம். ஹalleluya. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. எத்தனை பேர் நம்புறீங்க? பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ மண்ட குழம்பனவனே, என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம். விடுதலையோடு என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லு. உனக்கு முன்ன இருக்குது பார்க்காத. ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும். என் நேரத்தை ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ணலாம். நான் எவ்வளவு கிட்ட போறனோ அவ்வளவு என்னை ஆசீர்வதிக்கிறார். வானத்திலே சத்தமே காணுமே. மைக்கு சத்தம் கேக்குது. உங்க சத்தம். வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பூமியிலே. வெல்கம் பிசபையா. கமலதா பூமியிலே. தேவ பிரசன்னம். மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். மகிமை இறங்கி வருகிறது. தேவ பிரசன்னம் ஆட்கொள்ளுது. கவலைப்படாத. ஹalleluya. தேவ மகிமை இறங்கி வரும்போது அதிசயம் நடக்கும். ஆகாயம் கொண்டு செல்லுதே. உன் சரீரத்தை பாரு. ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் வீணாக போகாதையா. என்ன பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்ன பலவானாய் மாற்றுமையா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை நேசித்து செய்தாரு. அதை விட பிதாவை அதிகமா நேசித்தாரு. அவர் ஊழியத்தை எவ்வளவு நேசித்தார், மக்களை எவ்வளவு நேசித்தாரு, அது அளவை விட பிதாவை அனுப்பினவர் அதிகமா நேசித்தார். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? எதை நேசித்து கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கும் சொல்ற சாட்சி சொல்லுங்கன்னா ஒரு வருத்தத்தோடு சொல்லியிருப்பீங்க. சில பேர் ஃப்ரீடமா சொல்லியிருப்பீங்க. நான் சொல்றேன், அன்னைக்கு தொடங்கப்பட்ட எனக்கும் என் ஆண்டவனுக்கு இருந்த ஐக்கியத்தை விட இன்னைக்கு அதிகமான ஐக்கியத்தை நான் கர்த்தரோடு வைத்திருக்கிறேன். அதனாலதான் என்னால நிக்க முடியுது. என் பரப்பளவு அதிகமானாலும் பரவாயில்ல, அது எவ்வளவு அதிகரிக்கிறதோ அவ்வளவு என் தேவனிடத்துல நான் கிட்டி சேர்கிற தேவனுடைய பிள்ளைகளே. இது உலக ரகசியம் இல்ல, பரம ரகசியம். இன்னைக்கு நாம தேவனிடத்துல எவ்வளவாய் நெருக்கமா இருக்கிறோமோ அவ்வளவு நம்மை விசாலமாய் கர்த்தர் நடத்துவார். இதான் உபதேசம், இதான் தீர்க்க தரிசனம். நாம தேவனிடத்துல இல்லாம நாம எத்தனை பிளான் போட்டு கொடுத்தாலும் பிளான் வேஸ்ட், நாமும் வேஸ்ட், நாம பெற்ற தரிசனமும் வேஸ்ட், அழைப்பும் வேஸ்ட். ஹalleluya. நான் அனுபவிச்சதுனால டிக்ளேர் பண்றேன். ஒரு நேரத்துல எல்லாத்தையும் அதிகமா நேசித்தேன். ஆண்டவனை தேவைக்கு நேசித்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டேன்.
என் ஆண்டவனை தான் அதிகமா நேசிக்கிறேன். நீ கவலையை முக்கியப்படுத்துறோம், தேவையை முக்கியப்படுத்துறோம். ரொம்ப டிமாண்ட் உள்ள மனுஷர்களாய் மாறிட்டோம், விசுவாசிகளாக மாறிட்டோம், ஊழியக்காரர்களாக மாறிட்டோம். ஊழியக்காரர்களை மென்ஷன் பண்ணுறது தப்பான்னு நினைக்காதீங்க. எனக்கு இதை கொடுத்தா அதை செய்வேன், எனக்கு சபை கொடுத்தா நான் சபை ஊழியம் செய்வேன். உனக்கு கிருபை கொடுத்துருக்கிறாரு, உனக்கு அபிஷேகம் கொடுத்துருக்கிறாரு, உனக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு, உன்னை நல்ல மனுஷனா மாத்தி இருக்கிறாரு. இதுக்கு கர்த்தருக்கு நீ என்ன செய்த? நீ இதை கொடுத்தா அதை செய்வேன், அதை கொடுத்தா இதை செய்வேன். கடைசியா ஒண்ணு கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. இந்த உலகம் கொடுத்ததா? பெத்து போட்டு போயிட்டாங்களே, எப்படியாவது பிழைச்சிக்கணும், பெத்து போட்டு போயிட்டாங்களே. வறுமையா சகலதலதலலமா. ரொம்ப தூரமா இருக்கிறீங்க, தூரமா இருந்து எதையும் கேட்காத. பிரசன்ஸ உணர்வுகளுக்கு யாவருக்கும் தேவன் தருகிறார். அவர் பிரசன்ஸ உணரணும். துணையாளரே எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. வாலிப பெண்ணே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஓ மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஓ ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா ஓ நல்லவரே, துணையாளரே எங்கள் ஆறுதலே. வாருமையா வல்லவரே, துணையாளரே எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. என்னை ஆசீர்வதிக்கும்படியே, என்னை பலப்படுத்தும்படியே, எனக்கு சகாயம் பண்ணும்படியே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. தேவன் இல்லாத ஒரு ஆராதனை அது வெறுமையானது. தேவன் இல்லாத ஒரு பெரிய ஊழியமா இருந்தாலும் அது வெறுமையானது. அது தேவன் இருக்கிறது மகிமையானது. ஹல்லேலூயா. அது சொல்லி முடிக்கலாமா? வேடிக்கை பார்க்காத. உன் வாழ்க்கையில ஊழியத்துல ஒண்ணுமே இருக்காது. வேடிக்கை பார்க்காத. வேடிக்கை பார்த்தது போதும். யார் யார் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்ததெல்லாம் கணக்கு எடுத்ததெல்லாம் போதும். இயேசு மத்தியில வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரசன்னோ பிரசன்னோ. என் புத்தியில, என் ஞானத்துல, என் தாளந்துலாம் நான் ஒன்றும் செய்யல. பிள்ளை என் கூட வா. கண்களை மூடுங்க, மனக்கண்ணு திறக்கப்படும். நான் உங்களை பார்த்தேன்னா பேப்பான்னு ஆயிடுவேன். ராஜா உன் பிரசன்னம், உங்க துக்கமும் போராட்டமும் எனக்கு முன்ன வந்து நிற்கும். நான் எப்படி தேவனை ஆராதிக்க முடியும்? ராஜா உன் பிரசன்னம் எத்தனை பேருக்கு வேணும்? எப்போதும் உன் மகிமை இல்லாம, உன் நடத்தது இல்லாம நான் போக மாட்டேன்னு சொன்ன தலைமை. என் ஊழிய சிறுசா இருந்தா கூட நீ தேவன் அதுல கண்டுபிடிக்கலாம். பிலிப்பை கண்டுபிடிக்க முடியாது, சுயத்தை கண்டுபிடிக்க முடியாது, பெருமையை கண்டுபிடிக்க முடியாது. இயேசுவை நீ கண்டுபிடிக்கலாம். என் ஊழியத்துல வந்தினா பரலோகத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம், மோட்சத்தை அடையலாம், நித்தியத்தை அடையலாம். இன்னும் உம்மை தம்பி கூட வாங்க. நீ நல்லா வாசித்து வரலாம், ஆனா என் பாட்டுக்கு உன்னால வாசிக்க முடியாது.
சேரணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே. பிரசன்னா Holy Ghost. போகும்போது ஒரு நிறைவோடு போறேன். அடியாவது அடைஞ்சிட்ட அப்படியே போற வீட்டுக்கு, அப்படியே ஒரு ஸ்தலத்தை மெதிக்க போற, அப்படியே ஊழியத்தை மெதிக்க போற. எல்லாம் பாதபடியா மாற போகுது. உங்களை வருத்தப்படுத்தல, இன்னும் கிட்ட வாங்கன்ற ஈசாக்கு சொன்னா, கிட்ட வா, நான் உன்னை தடவி ஆசீர்வதிக்கணும். இயேசு அதான் சொல்றாரு, மகளே என் கிட்ட வா, ஊழியக்காரனை என் கிட்ட வா, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ பட்டு நின்ற போதும், நீ பட்ட நெருக்கம் போதும், நீ அழுதது போதும். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த. அவர் பிடிச்சிருக்கிறாங்க, நம்ம பிடிக்கல. விடவே மாட்டாரு, கடைசி மணி வரல உன்னை விட மாட்டாரு. நீ எவ்வளவு தூரம் போனாலும் நீ வாழ முடியாது. கர்த்தரோட இருந்தாதான் உனக்கு வாழ்க்கை. உன் மேல வைரகத்துல அல்ல, தேவ சத்தம். Hallelujah, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. உன்னோட தான் இருக்கிறாரு. டவுட் பட்டல, கைவிட்டார்னு திருமலம் பற்றினல்ல, என்ன கைவிட்டார்னு அடிக்காத குறை சொன்னல. உன்னோட தான் இருக்கிறார். இப்போ செக் பண்ணிக்கோ, உன்னோட தான் இருக்கிறார். அவருடைய பிரசன்ஸ் உன்னோட தான் இருக்குது. அழைத்தவர் உன்னோட தான் இருக்கிறாரு. உன்னை மகிமையில நடத்துவார், மேன்மையில நடத்துவார், அற்புத அதிசயத்துல நடத்துவார், அடையாளங்களை செய்வார். அன்றைக்கு எகிப்துல செய்தது அல்ல, இப்போது செய்வார், இப்போது செய்வார். அன்றைக்கு யோர்தான் அல்ல, அன்றைக்கு செங்கடல் அல்ல, எரிகோ அல்ல, இன்றைக்கு செய்வார், இப்போ செய்வார். Glory Jesus. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை பிஷபையா மூலமா நமக்கு வர இந்த நாள்ல ஆண்டவர் என்ன பேச சித்தமா இருக்கிறாரோ என்னோடு பேச. அவர் பேசினாதான் எனக்கு வாழ்க்கை, அவர் பேசினாதான் நான் பலன் அடைய முடியும். கீழே வைத்திருக்கிற ஆகாரத்தினால நான் கொஞ்சம் தூரம் போக முடியும், அதுக்கப்புறம் எனக்கு சோர்வு வந்துடும், பசி வந்துடும். ஆனா தேவன் பேசும்போது நான் இன்னும் பல ஆண்டு அவருக்காக ஊழியம் செய்ய முடியும். கர்த்தர் இடைப்படத்தக்கதாய் நம்மத்தில் இருக்கிற ஊழியக்காரர் ஜெபிப்பாங்க.